பவழப்பாறை படலம் போல மனதில் நிறைந்தாய். இமைகள் மூடி திறக்கும் முன்னே எதனால் மறைந்தாய்? உண்மையில் உண்மையில் என் காதலை பிரிந்தேன். இன்மையில் இன்மையில் உன் தன்மையை அறிந்தேன். கடந்தோடிடும் கணம் யாவிலும் எனதேக்கமே கனக்கும். நெகிழியினில் நெஞ்சம் என்றாய், நெருப்பை ஏன் கேட்கிறாய்? நெருஞ்சி முல்லை போலே நின்றேன், நெருங்கி வர பார்க்கிறாய். பாட்டி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாப்பா. முதல்ல இவளை சாப்பிட வை. பூமி, எழுந்திரிமா, சாப்பிட்டு படுத்துக்கோ. வருண், பூமிய பத்திரமா பாத்துக்கோப்பா. ரூம் கதவை லாக் பண்ணிக்கோ. சரி பாட்டி. பூமி, சாப்பிடு. பூமி, வந்துட்டீங்களா? ஐயோ, என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்ன வாயெல்லாம் வீங்கிருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு சடன் பிரேக் போட்டப்போ ஸ்டேரிங்ல இடிச்சுக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, வண்டி கூட ஒழுங்கா ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? வண்டி எல்லாம் எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், எதிரில் வர்றவனுக்கு தெரியணுமேடி. கடுப்பேத்தாம மருந்து இருந்தா எடுத்து போடு. அப்படி என்ன நினைப்புல வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க? ஏண்டி ஒரு மனுஷனை இத்தனை கேள்வி கேக்குற? ஆபீஸ்ல தான் நிம்மதி இல்ல, இங்கேயுமா? அத தெரிஞ்சுதாங்க கேக்குறேன். பூமிகா பேச்சு கேட்டு வருண் உங்களை மதிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த எண்ணத்துக்கு தான் இன்னைக்கு நல்லா அனுபவிக்கிறா. என்னடி சொல்ற? பூமிகா இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது எப்படி அலங்கோலமா வந்தான்னு தெரியுமா? ஏதோ தப்பா நடந்திருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஓ, பூமிகாவுக்கு என்னமோ நடந்திருக்கு. டெண்டரை ஜெயிச்சது கூட வருணால கொண்டாட முடியலையா? நல்லதா போச்சு. சரி, அத்தை ஒன்னும் சொல்லல. அம்மா இப்படி சும்மா இருப்பாங்க?
ஆனா வருண் தான் வழக்கம் போல வாய் அடைச்சிருவானே. இந்த வீட்ல எப்பவுமே பூமிகாக்கு தான் எல்லா அதிகாரமும். உடனே பாட்டி சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா வசுகி, இங்க உனக்கும் எனக்கும் தான் சப்போர்ட் பண்ண ஆள் இல்ல. ம், இத்தனை வருஷமா உழைச்ச எனக்கு இந்த வீட்ல என்ன மதிப்பு இருக்கு? உழைக்கிறது நான். ஆனா ஒரு நாளாச்சும் உங்க அப்பா என்ன அவர் வாரிசுன்னு சொல்லிருப்பாரா? நேத்து வந்தவ பூமிகா, அவ தான் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறான்னு சொல்றாரு. அதுதான் அவ திட்டமே. மாமாவுக்கு ஐஸ் வச்சு அவன் நினைச்சத சாதிச்சிட்டா. நான் விட மாட்டேங்க. அப்பா வரட்டும். இந்த வீட்ல எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேக்குறேன். ஆஹா, என் பொண்டாட்டிய உசுப்பேத்தி விட்டாச்சு. இனிமே அவ பாத்துப்பா. உங்க அப்பா வரும்போது அதை பாத்துக்கலாம். இப்ப போய் சாப்பாடு கொண்டு வா போ. ம், ஏ பூமிகா, என்னடி ஆச்சு உனக்கு? எவன்கிட்டயாவது சிக்கி அசிங்கப்பட்டியா? உனக்கெல்லாம் அதான் நடக்கணும். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன நீயும் உன் புருஷனும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. ஒரு நாள்ல நான் எப்படி 7 கோடியை புரட்டுவேன்? இந்த ஏகே வேற கும்மாங்குத்து குத்துறான். ஆபீஸ் கணக்கெல்லாம் வருண் கிட்ட இருக்கு. இனிமே அங்க ஒண்ணுமே தேராதே. மாமா வேற வருண் கட்சிக்கு மாறிட்டாரு. பேசாம நம்ம அத்தை கட்சிக்கு மாறிட வேண்டியதான். அவங்களுக்கு பூமிகாவை பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. அவங்கள்ட்ட ஏதாவது பிட்ட போட்டு எப்படியாவது 10 கோடியை உஷார் பண்ணி ஆகணும். அடுத்து அத்தை கூட சேர்ந்து அந்த பூமிகாவை காலி பண்ணும். அப்புறம் வருண் தானா அடங்கிடுவான். காஃபி எடுத்துக்கோங்கக்கா. அட என்னக்கா நீங்க சும்மா சும்மா இந்த லாக்கெட்டையே கையில வச்சு பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அந்த பூமிகாவுக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டேங்கிறீங்க. பெரிய முடிவுகளை உடனே எடுக்க முடியாது. அவசரப்பட்டா காரியம் செதறிடும். என்னமோக்கா, உங்க அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணுங்க. தினம் தினம் அந்த பூமிகா முகத்துல முழிக்கவே எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு. எனக்கு உதவியா வந்த உனக்கே இப்படி இருக்குன்னா 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த என் பையனை அப்படியே தாரவாத்து கொடுத்த நிலைமைக்கு ஆளாயிட்டனே, எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாங்கா, என்னை விட உங்க நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கு. வருண் தம்பி உங்ககிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாரு. உங்க முகத்தை கூட ஏற எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. எல்லாம் அந்த பூமிகாவால தான். அந்த அளவுக்கு அவரை வசியம் பண்ணி வச்சிருக்கா. வசியம் பண்ணவள ஓட்ட போற மந்திரம் என் கையில இருக்கு. அதே தாங்க நானும் சொல்றேன். ஷில்பா தான் அந்த லாக்கெட் பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் என்னக்கா, காரியத்துல இறங்க வேண்டியதானே? அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கலாமே. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு வந்தனா. குறிப்பாத்து அடிக்கிறது மட்டும் போதாது, சரியான நேரத்துல அம்பு விடணும். காத்து எந்த திசையில எப்படி எந்த கணத்துல வரும்னு கணிச்சு அம்பு விடுறவன் தான் கெட்டிக்காரன். அவன் தான் ஜெயிப்பான். பார்வதியும் அப்படித்தான். இதுக்கு மேல என்னக்கா டைம் வரணும்? பூமிகாவும் நில கொலைஞ்சிட்டா, வருணும் மனசொடிஞ்சு போயிட்டாரு, ஷில்பா தீவிரமா இருக்கா. இதுக்கு மேல வேற என்னக்கா வேணும்? எல்லாமே கூடி வந்துருச்சே. இப்ப மட்டும் உங்க பிரம்மாஸ்திரத்தை இறக்கி விட்டீங்கன்னா ஷுவர் ஹிட் தான். அந்த ஷில்பாவுக்கு போனை போடு. வருண் இனிமே எனக்கு இல்ல. கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடுச்சு. மறுபடியும் அந்த பூமிகா கிட்ட நான் தோத்துட்டேன். 2வது வாய்ப்பு கிடைச்சும் ஆண்டி, என்ன ஷில்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா?
ஆண்டி எனக்கு வாழவே பிடிக்கல ஆண்டி. வருண் இல்லாத ஒரு லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. பேசாம நான் எங்கேயாவது போய் விழுந்துச்சே. அப்படிலாம் பேசக்கூடாது. ஓட்ட பந்தயத்துல 2 விதம் இருக்கு. ஒண்ணு முதல்ல வந்து ஜெயிக்கிறது, இன்னொன்னு கடைசியில வந்தாதான் ஜெயிக்கிறதுன்னு இருக்கு. நீ மெதுவா வந்து ஜெயிச்சிருக்க. ஆண்டி என்ன சொல்றீங்க? நான் ஜெயிச்சிருக்கேனா? என்ன ஆண்டி, நீங்க தான் நீங்க இருக்கிற தசை பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. அத நினைச்சு நினைச்சு என்னால சாப்பிட கூட முடியல. பூமிகாவை பயமுறுத்துறேன்னு நீ பண்ண காரியத்தினால எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தப்போ உன்னோட புத்திசாலித்தனமும் நினைச்சதை அடைய துடிக்கிற தீவிரமும் எனக்கு பிடிச்சிருக்கு. பூமிகா சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கா. நீ சொன்ன மாதிரியே அவ திமிர நீ அடக்கிட்ட. இப்போ நாம அடுத்த அடி எடுத்து வைக்கணும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சல்ல ஆண்டி? அது போதும் எனக்கு. பூமியை அடக்கணும்னு நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன் தெரியுமா? புரியுது புரியுது. அதான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். ஷில்பா, ஆண்டி சாரி ஆண்டி, நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கு எதுவுமே புரியல. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? நாளைக்கு உனக்கு ஃபைனல் டெஸ்ட். ஃபைனல் டெஸ்டா? இந்த டெஸ்ட நீ ரொம்ப விரும்புவ. ஏன்னா டெஸ்ட் நடக்க போறது என் வீட்ல. என்னது, உங்க வீட்லயா? நான் உங்க வீட்டுக்கு வரதா ஆண்டி? என்ன சொல்றீங்க? ஐயோ, வருண் என்ன பார்த்தா கொன்னே போட்டுருவாரு. அதுதான் உனக்கான டெஸ்ட். வருண் கோபத்தை நீ எப்படி மாத்த போற, அவன் மனசுல நீ எப்படி இடம் பிடிக்க போறேங்கிறது தான் உனக்கான டெஸ்ட். ஆண்டி, இப்ப இருக்கிற நிலைமையில என்னால அதெல்லாம் முடியுமா? உனக்கு வருண் வேணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும். என்ன நடந்துச்சுன்னு அவங்க வெளியே சொல்றதுக்கு முன்னாடி நீ வேற ஒரு கதையோட இங்க வந்தேன்னா அத்தையும் அவரும் குழம்பிடுவாங்க. ஒருவேளை பூமிகா உன்னை பத்தி முதல்ல சொல்லிட்டான்னா அப்புறம் அவங்க மனசுல நீ இடம் பிடிக்கவே முடியாது. பூமிகாவா நீயா? யார் மருமகளா இருக்கணும்னு யோசிச்சுக்க. நான் தான் ஆண்டி, நான் தான் உங்க வீட்டு மருமக. ஆனா வருணை யோசிச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. இது ஏன் வீடு. என்ன நம்பி வந்தவங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். வேணும்னா வந்தனாவ கேளு. ஆமா ஷில்பா, ஆமா. அக்காவை நம்பி வந்தவங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பாங்க. தங்கமா வச்சு பாத்துக்குவாங்க. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. இங்க வா, அக்கா சொல்ற மாதிரியே நடந்துக்க. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கையே மாறி போயிடும். சரிக்கா, நான் அப்படியே செய்யறேன். இங்க பாரு, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க ஆண்டி, உங்க பிளான் என்ன? இப்படித்தான் நீ பேசணும், புரியுதா? சூப்பர் பிளான் ஆண்டி, அப்படியே பேசிடுறேன். பாக்குறேன் நானா அந்த பூமிகாவான. பாப்போம். வருண், நான் உங்க வீட்டுக்கு வரேன். பூமிகா, நான் உள்ள அடி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நீ வெளியே போக வேண்டியதான். பாத்திரலாண்டி, நீயா இல்ல நானானு. வருண் கூட வாழ போறது யாருன்னு பாத்திரலாம். தீபிகாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் நாசமா போகணும், நாசமா போகணும். அவன் பொண்டாட்டி புள்ளங்க அவனை விட்டு பிரிஞ்சு போகணும். கடவுளே, பூமிகாவை பாக்குற தைரியத்தை எனக்கு கொடு.
குட்டீஸ் வா 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 இதை எப்படி ஹலோமா மாமா டாட் கங்க்ராஸ் வருண் தேங்க்யூ டாட் வெல்டன் பா என்னப்பா மனோஜ் போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா அப்பா என்னப்பா gift மாதிரி இருக்கு எனக்கா? உனக்கு இல்ல வாசுகி என் மருமக பூமிக்காக டாட் பயங்கர சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. வருண் நீ டெண்டர்ல ஜெயிச்சு என் 10 வருஷம் எதிரி ஏகே நீ தோக்கடிச்சிருக்க. பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்கடா. தேங்க்யூ மை சன், தேங்க்யூ சோ மச். பூமிகா கண்டிப்பா வருணுக்கு நீ ஒரு அதிர்ஷ்ட தேவதை தான்மா. என்னது வருண் டெண்டர்ல ஜெயிச்சிட்டானா? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த வீட்ல நாங்க எல்லாரும் மனுஷங்களா இல்லையா? எதுலயுமே எங்களை கலந்துக்கிறது இல்ல. பெத்த தாய்க்கு கூட தெரியல தம் புள்ள இவ்ளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கான்னு. என்னங்க இதெல்லாம்? அக்கா வாட்சவ சரியா இருந்திருந்தா மரியாதை என்னன்னு சொல்லி கொடுத்திருப்பா. இங்க அப்படியா? எல்லாம் தான் தானு தம்பட்ட அடிக்கதானே நேரம் சரியா இருக்கு. மரியாதைய பத்தி நீங்க பேசுறீங்களா? உங்க புருஷன் உங்களுக்கு கத்து கொடுத்து உங்களுக்கு புத்தி வரலையா? அக்கா ஏன்பா முதல் முறையா நீ ப்ராஜெக்ட் எடுத்து அதுல ஜெயிக்கவும் செஞ்சுட்ட. அது அம்மா கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணல? அந்த அளவுக்கு சொக்குப்படி போட்டு வச்சிருக்காமா பூமிகா. ஏய் அக்கா வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது என்ன வீடா என்ன இது? வருண் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுவீங்க நினைச்சா, ஆனா நீங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன வாசுகி? பூமிகா சொக்குப்படி போட்டு வருண் மயங்கி கிடக்குறானா? இருந்துட்டு போட்டுமே. ஒருவேளை உங்க அம்மா எனக்கு அப்படி சொக்குப்படி போட்டிருந்தா நானே எதிரிய 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெயிச்சிருப்பேன். சும்மா நாக்கு தடிச்சிருச்சுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ஊரார் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானா வளரும்னு பெரியவங்க சும்மா சொல்ல. ஊரார் புள்ளனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக. அவளை நல்லா பாத்துக்கிட்டா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். நீங்கெல்லாம் பூமி எப்படி குறை சொல்லிட்டே இருந்தாலும் என் மருமக எதையும் பொருட்படுத்தாம வருணுக்கு பக்கபலமா தான் இருக்கா. உங்க எல்லாருக்கும் பதிலுக்கு அன்பை மட்டுமே அவ கொடுக்கறா. பூமிகாவோட நல்ல மனசுக்கு தான் என்னோட இந்த சின்ன பரிசு. இந்தாமா பிரிச்சு பாருமா. வாங்கிக்கோ பூமி. பாத்தீங்களா? வருண் இதை மருமக கழுத்துல மாட்டி விடுப்பா. ஏன்பா டெண்டர் வின் பண்ணது நானு, gift உங்க மருமகளுக்கா? டேய் கேடி, என்கிட்ட என்ன சொன்ன? ஜாக்கிரதையா இருங்கன்னு. துரோகிங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அதனால தான் நான் கவனமா இருந்து கொட்டேஷனை மாத்தி வின் பண்ணேன்னு உன் பொண்டாட்டிய பத்தி என்கிட்ட பெருமையா பேசிட்டு இப்ப வம்பு பண்றியா? சரி நம்ம சண்டைய நம்ம தனியா வச்சுக்கலாம். இப்ப என் மருமக கழுத்துல இதை மாட்டி விடு. மனோஜ் சரியா சொன்னப்பா. வருண் பூமிகா கழுத்துல போட்டு விடுப்பா. அது மாமா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த நெக்லஸ்லாம் வேண்டாம் மாமா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.